மாசமா நடக்குது சார் இது. எங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்லிச்சு. என் மருமவ ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது நான் போகல என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லிச்சு. ஏன் அடிக்கிறாங்கன்னு ஸ்கூல்லயே அவ கேட்கல. அவ கைப்பிள்ள வச்சனால அதனால கேட்கல. அவ இன்னொன்னு கேட்ட பிறகு உச்சா இது ப்ரீ டைம் வர்ற மாதிரி உச்சா பனிக்கூட உடையும் தெரியுமா அந்த மாதிரி உச்சா சிறுவ நின்று இருக்குது 3 நாளா தொடர்ந்து. என் மருமவ காலையில இன்னைக்குதான் சொல்லிட்டு போனா. அது எங்கடி இட்டுன்னு போறேன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆஸ்பத்திரி இட்டுன்னு போறாத்த உச்சா சும்மா போயினே இருக்குது. என்னன்னு தெரியல. போய் காட்டுடி சூடா கூட இருக்கும் எல்லாம் வேற என்ன பிரச்சனை போய் காட்டுனா. அங்க போன பிறகு தெரியுது 4 மாசமா அட்டகாசம் பண்ணிக்கிறான்னு அந்த புள்ளைய பாத்ரூம்ல வச்சு அவன் உள்ளே வச்சுன்னு போட்டுக்கின்னு நாங்க போய் கேக்குறோம். அந்த புள்ள மாத்தி ஒரே ஆளதான் காட்டுது. அப்ப கூட வரல. இந்த போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுத்து உள்ள வச்சிருந்து எங்களை அடிக்கிறாங்க. என் பையனை அடிக்கிறாங்க. என் பையனை அடிச்சிட்டாங்க. என் தம்பி அடிச்சாங்க. கையை வீங்கி போச்சு தடியால. எதுக்கு இந்த போலீஸ் இருக்குது? எதுக்கு இந்த மக்கள் இருக்காங்க? அது ஓனர் வந்தாவணும், அந்த கிளாஸ் டீச்சர் வந்தாவணும், அவனும் வரணும். என் பிள்ளைய என் பேத்தியை காட்டலாம் பாரு, அந்த வேலை பண்ணாம பாரு, அந்த முறை வரணும். அவன் நிக்க வச்சு உதைக்கணும். நான் அவனை இது நடக்கணும். எல்லா ஊருக்கு நடந்த மாதிரி இந்த ஊருக்கு நடக்க கூடாது. இங்க எல்லாமே இருக்கிறோம். நீங்க எல்லாரும் இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதுகாப்பு கொடுங்க.